என்னோட பேர் வந்து லோகேஸ்வரி. இப்ப நான் சொல்லப் போற திருக்குறள் வந்து, ஆ "கீழில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, அதிகாரம் கல்வி, நானூறு." இந்த திருக்குறளுக்கு ரிலேட்டட் ஸ்டோரி என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அழகான ஊர்ல வந்து ஒரு அரசன் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க. அவங்கள ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த அரசருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால அந்த அரசர் வந்து இவங்க 3 பசங்களுக்கும் சொத்து பிரிச்சு தரலான்னு சொல்லிட்டு, முதல் மகன் வந்து மொத 3 பேரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அரசர் வந்து கேட்கறான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மகன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட இருக்கிற வீடும் நிலமும் வேணும்னு சொல்றாங்க. 2வது மகன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட இருக்கிற பணமும் சொத்தும் வேணும்னு சொல்றாங்க. 3வது மகன் என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிலாம் வேணும்னு சொல்றான். அப்புறமா 2 பசங்களும் பாக்குறாங்க, இவங்கள என்னடா இவன் ஓலைச்சுவடி தான் கேட்கறான், அவனுக்கு பொழைக்க தெரியல போலன்னு சொல்லிட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரசனும் இறந்துடுறாங்க. அப்புறமா இவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்புறமா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஊர்ல வந்து பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அதனால அந்த வீடு, சொத்து, பணம் எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. அதனால அந்த 2 அ மகன்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, வெளியூர்ல போய் நம்ம வாழலாம், விறகு வெட்டியாச்சும் நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு, அந்த மகன், அவங்க மனைவி, குழந்தைங்கள்லாம் வெளியூருக்கு வந்தாங்க. அங்க வேலை செய்கிறப்போ வந்து என்ன பண்ணா, காவலர்கள் கொஞ்சம் பேர் வந்து, உங்கள வந்து மந்திரி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோனே, அவங்களுக்கு பயம் எடுத்துச்சுன்னா, நம்ம மந்திரி வர சொல்றாங்க. அதுவும் இந்த ஊர் மந்திரியா நம்மள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட அரண்மனைக்கு போறாங்க. அப்புறமா அரண்மனை மந்திரி வந்து ஓடி வந்து அவங்க வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. இந்த மாரி நான் தெரியலையா யாருன்னு உங்களுக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியல. என்னடா இது மந்திரி யாருன்னு தெரியலையே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறமா சொல்றாங்க, நான் வந்து அவங்களோட 3வது தம்பி நானு. எனக்கு கொடுத்த ஓலைச்சுவடியை வச்சு நான் ஞானத்தை வளர்த்துக்கினேன். அதனால வந்து இந்த அரசன் வந்து என்னை வந்து மந்திரியா போட்டுட்டாங்க. என்னோட கல்வியும் ஞானத்தெல்லாம் பார்த்துட்டு மந்திரியா போட்டாங்கன்னு சொன்னோன்னே, இவங்களும் ரொம்ப பெருமையாயிடுச்சு. அதுவும் இல்லாம இவங்க ஃபர்ஸ்ட் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்தாங்க. நம்மளும் கல்வி கொஞ்சம் அவங்ககிட்ட அதே மாதிரி வாங்கியிருந்தா நம்மளும் ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம். சொத்துலாம் நம்மகிட்ட நிலைத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஆஹ் ஒருவருடைய செல்வம் வந்து அவருடைய அழியாத செல்வம் வந்து கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா.